ஐயா சேஞ்ச் இல்லையா சார்? பாக்கி 70 ரூபா இருக்குது. பாக்கி நீயே வச்சுக்கோ. ஐயா அதெல்லாம் வேணாம் சார், அதெல்லாம் சரி வராது. மீதி வச்சுக்கோ. என்ன சரி வராது? பாக்கி வச்சுக்க. இல்ல சார் வேணாம் சார், அதான் சரி வராது. சொல்றேன். வேணாம் சார், வேணாம் சொல்றேன். என்ன இவர் மீட்டர் காசுக்கு மேல விடுறாரு, அது எனக்கு வேணாம் சார், அதான் பிரச்சனை. வழக்கமா காசு அதிகமா கொடுக்கலன்னு தான் பிரச்சனை பண்ணுவீங்க, இப்ப கூட கொடுத்தாலும் பிரச்சனையா? கிடைச்சதை வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்பையா. எல்லாம் பணம் நிறைய இருக்குன்னு ஆடுறீங்க. அந்த ஆள் சொன்னது தான் கரெக்டு. அப்போ குட் நைட். கிளம்பு. தேங்க்யூ ப்ரோ. என்ன லியோ இது? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அதிகமாக குடிச்சிட்டேன், தனியாக கொண்டாடினா. அந்த ஆளுகிட்ட நான் எவ்வளோ சின்சியராக திரும்ப பிஹேவ் பண்ணுறேன், அதனால் லாயக் இல்லாதவன சர்டிஃபிகேட் கொடுத்துட்டான். உனக்கு அப்படி தோணுதா? என்ன ஒருத்தன் அப்படி சொல்லிட்டாமா, அதை நான் சகிச்சுக்கிட்டேன். ஆனால் தப்பான ஒரு வார்த்தையை சொன்னான் பார்த்தியா, அப்படியே ஒரு அறை விட்டேன் பாரு. யாரு? மை சுப்பீரியர் மேனேஜர். என்ன நடந்தது? ஒன்றும் நடக்கல, நடக்காம இருக்கிறதுக்கு நான் வெளியில வந்துட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க? புரியல. எஸ், ஐ குவிட் மை ஜாப். முடியல, அவனும் அவன் டார்கெட்டும் விளங்காதவன், அவன் நல்லா இருக்க மாட்டான். சாவட்டும். நீ டென்ஷன் ஆகாம இரு. லியோட ஆங்கர்ல அதுதான் சரியா இருந்திருக்கும். இருந்தாலும் எங்களுடைய இப்போதைய பொசிஷனை யோசிச்சிருக்க வேண்டாமா? அவரு இவ்வளோ காலமா என்ன சமாதானப்படுத்திட்டு இருந்தார். அவரோட இன்கம் தான் எங்களோட மெயின் சப்போர்ட்டே, அது அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல, வேற எங்கேயாவது வேலை ரெடியா இருக்கும். நான் தான் சொல்றேன்ல, நீ டென்ஷன் ஆகாத. வந்தாச்சா? நான் இப்போ வரேன். அவர் வந்துட்டாரா? போலாமா? பிபி, அபிராமி. ஹாய். நீயும் வண்டியில வாங்க, நாங்க டிராப் பண்றோம். வேண்டாம், நான் ஆட்டோல போய்க்கிறேன். ஓகே. புது கார் வாங்கியிருக்கோம்ல, அதனால ஒரு சின்ன பர்ச்சேஸ், அதுக்காக தான் வெளியில வந்திருக்கோம்.